மணிவாசக பெருந்தகை பின்னாடி வரப்போகின்ற கலியுகத்திலே எதை கொண்டு இந்த மக்கள் புத்தி அடைய போகிறார்கள், எதை கொண்டு சிவத்தோடு ஐக்கியமாக போகிறார்கள் என்று சிந்தையிலே எடப்பட்ட போது மணிவாசக பெருந்தகைக்கு சிறப்பான ஒரு யுத்தியை சிவபெருமான் அருளினார். ஐம்புலன்களையும் அடக்கி நம்மால் இறைவனோடு ஐக்கியமாக முடியாது. அப்படி ஏற்ற தகுதி ஆத்மா நம் மாநில சட்டையாய் இல்லை. ஆசையால் பிறக்கப்பட்ட பிறப்பு, உணர்ச்சியால் பிறக்கப்பட்ட பிறப்பு, இது இறுதி வரை ஆசையைத்தான் தேடிக்கொண்டிருக்கும், உணர்ச்சிகளுக்குத்தான் அடிமைப்பட்டிருக்கும். அப்ப எப்பொழுது இறைவனை தேடி அடைவது? மணிவாசக பெருந்தகை இந்த திருவாசகத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை நீங்கள் புழித்து எடுத்து எதை இதனுடைய திருவாசக சாரம் என்று சொன்னால் 3 வழிகளிலே சொல்கின்றார். ஒன்று, நாம் இறைவன் இருக்கும் இடத்தில் நாம் சென்று அடைவது. அதற்கு நமக்கு பாக்கியம் இருக்கிறதா? அதைக்கேற்ற பிறவியைத்தான் நாம் பிறந்திருக்கிறோமா? இல்லை. மானிட சட்டையை பிறந்து சிற்றின்பங்களில் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இறைவனை கொஞ்ச நேரம், திருவாசகத்தோடு கொஞ்ச நேரம் என்று மாறி மாறி பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் இறைவனோடு சென்று அடைவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். அப்படி என்றால் நீ இருக்கும் இடத்தில் இறைவனை வரவழைத்து அடைந்து விடு. நான் இருக்கும் இடத்தில் எப்படி இறைவனை வரவழைத்து அவனோடு அடைய முடியும்? நீ இருக்கும் இடத்தில் இறைவனை வந்து அடையுமாறு செய்யும் ஒரே வழி, நீ எங்கெல்லாம் இந்த திருவாசகத்தை ஓதுகிறாயோ அங்கெல்லாம் நீ இருக்கும் இடத்தில் சிவபெருமான் ஓடி வந்து, அடடா நான் எழுதிய எழுத்துக்கள் எங்கோ ஒலிக்கிறதே என்று நீ இருக்கும் இடத்தில் வந்து அந்த அருள்புரிய நிலையை நமக்கு வந்து அடைந்துவிடும். எனக்கு இது இரண்டும் இல்லை. திருவாசகம் எனக்கு தெரியாது, திருமுறைகள் எனக்கு தெரியாது. அப்படி எப்படி நான் இறைவனோடு ஐக்கியமாக முடியும்? எப்படி இறைவனோடு தொடர்பு எனக்கு ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், இவை எவையும் உனக்கு தெரியாமல் போனாலும் பரவாயில்லை. நீ ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு இறைவனோடு உன்னால் ஐக்கியமாக முடியாது. அப்ப நான் எப்படி செய்யணும் சாமி? அப்ப மணிவாசகர் சொல்றார், நமக்கெல்லாம் சூட்சமமாக ஆசைப்பட்டின் மூலமாக ஐம்புலன்கள் என்று சொன்னால் கண்கள், மூக்கு, வாய், செவி, கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய தேகம் என்று சொல்லக்கூடிய மெய், இதுதான் ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை எப்படி இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய தன்மையை நாம் பெற முடியும்? அப்ப மணிவாசகர் ஆசை 10 மூலமா சொல்றாரு, இந்த ஐம்புலன்களையும் இறைவன் மீது படுமாறு ஆசைகளை தூவிவிடும். என் கண்கள் எப்பொழுதும் அண்ணாமலையாருடைய திருவடியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசையை கண்களுக்கு தூவிவிடு. என் செவிகள் எப்பொழுதும் நமச்சிவாய மந்திரத்தையும் திருமுறையும் மட்டுமே கேட்குமாறு கிடைக்க வேண்டும் என்று செவிகளுக்கு ஆசையை தூவிவிடு. என் நாவாகப்பட்டது எப்பொழுதும் நமசிவாய மந்திரத்தையும் சிவநாமத்தையும் திருமுறைகளை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று என் நாவிற்கு ஆசையை தூவிவிடு. இந்த தேகம் எப்பொழுதும் அவனுடைய வழிபாட்டிலேயே இருந்துவிடு. இதை நீ செய்துவிட்டால் நீ அடக்கி ஆள வேண்டும் என்பது இல்லை. அந்த ஆசைகளை உறுப்புக்கு கொடுத்து விட்டால் இந்த உறுப்புகளே உன்னை இறைவனோடு அடையுமாறு உதவி புரிவதற்கு அதுவே தானே முன் வந்துவிடும் என்ற அடிப்படையிலே எடப்பட்டதுதான் ஆசை 10. அந்த ஆசை 10னுடைய 8வது பாடல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கையால் தொழுதும் கடல் சேவடிகள் கழும தழுவிக் கொண்டே எய்யாது எந்த தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்றே ஐயா எந்தன் வாயால் அரைத்தி அடல் சேர் மெழுகு ஒப்ப ஐயா தரசே ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே. மணிவாசக பெருந்தகை ஆசை 10னுடைய 8வது பாடல். அடியார் பெருமக்களே, இந்த பாடல் மனம், மொழி, மெய்களால் இறைவனை தொடக்கூடிய ஏதுவாக அமைந்த இந்த பாடல். இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது உங்களுடைய 5 புலன்களும் இறைவனை அடையுமாறு ஆசைகளை வளர்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல். இந்த பாடலை உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனை போதும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால்
ஐயா சொல்வதை போல ஐயா இந்த வந்திருக்கிறார்கள், அவர் தலைமையில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நாளை நீங்கள் திருவண்ணாமலைக்கு அடுத்த ஆண்டு வரும் பொழுது இந்த பாடலை தினம் 365 முறை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்று சொன்னார், 365 முறை இந்த கையால் தொழுது உன் கழசை வழி பாடல்களை ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னார். நீங்களும் குருவாக மாறி உங்களுக்கு 4 பேர் சீடர்களாக வந்து இந்த திருவண்ணாமலை திருத்தலத்திலே இந்த திருவாசல் முற்றுதலை உங்களுக்கு நடத்துவதற்கு மணிவாசக பெருமான் அருள் புரிவான் என்று சொல்லி, இதையே இன்றைய சிந்தனையாய் நேரத்தினுடைய சிவிலைக்கதி அடுத்தடுத்து உள்ளே செல்லாமல் இதுவே இறைவன் அளித்த சிந்தனையாய் உங்களுக்கு வைத்து எம்பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி மடிந்து முந்திய முதல் நடு இறுதியும் மூவரும் அறிகள் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியா பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பேரும் துறை ஊரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்து ஆண்டார் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே